வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ ஆஃப் ஜோஸ்தனஸ். இந்த காணொலியில நான் இந்த சரித்திர சவாலை எதுக்காக ஆரம்பிச்சனோ அந்த பர்டிகுலர் நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம ஜோஸ்தனஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் 75 டேஸ் மட்டுமே ஒரு ப்ராப்பரான டயட்ல இருந்து MFV கண்டக்ட் பண்ண சீனியர் மென்ஸ் பிசிக்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஒரு நேச்சுரல் அத்லட்டா அதுல நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. காம்படிஷன் டே அன்னைக்கு காலையில் குதூகலமாக கிளம்பி போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் நம்ம தகவல்களை அவங்க கொடுத்த படிவத்தில் நிரப்பி வரிசையில் நின்று பணத்தை செலுத்தி பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ண கையோட வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் சட்டையை கழட்டி சூரிய ஒளியை உள்வாங்கி மறுபடியும் போட்டி நடக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். நண்பர்கள் சுற்றி நின்று செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி நாலா பக்கமும் பெயிண்ட் அடிச்சதுல உடம்பு பளபளன்னு ஆயிடுச்சு. சரி, அடுத்த கட்டமாக போஸ்டிங்கை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தா சூப்பர் கரண்ட் கட்டு. இது வரைக்கும் நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போசிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பாலா ப்ரோ வந்து போசிங்ல கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. உண்மையிலேயே அந்த டைம்ல அவர் கொடுத்த சப்போர்ட் என்னோட கான்ஃபிடன்ஸை ரொம்பவே பூஸ்ட் பண்ணுச்சு. ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி எப்படி பம்ப் பண்ணணும், என்ன சாப்பிடணும்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பொறுமையா சொல்லி ப்ராப்பரா கைட் பண்ணாரு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி மிஸ்டர் அசோக் WNBF 2022 சிங்கப்பூர்ல நடந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவர். அதுவும் எந்தவித சப்ளிமெண்ட்டும் இல்லாம 100% நேச்சுரலா பாடியை பில்ட் பண்ணி வின் பண்ணாரு. ஸோ அவர் கொடுத்த அட்வைஸ் என்னோட போஸ்டிங்கை இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி மொமெண்ட்ஸ் பிஃபோர் த ஸ்டேஜ். நான் லாஸ்ட் 75 நாளாக கஷ்டப்பட்டதே இந்த 2 நிமிஷத்துக்காக தான். Stand right, back posing. Go to turn right. One 1-0. நீங்க எப்படி பின்னாடி போங்க, மற்றவர்கள் முன்னாடி. கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து டேன் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண வீரா, சூர்யா ப்ரோ, சால்வின், வேலோ அண்ட் என் சகோதரர் மை பிளட். தேங்க்யூ டீம் கோவை காலிஸ்தனிக்ஸ். எதையோ சாதிச்ச சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து ஒரு தோடம்பழத்தை சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினேன். பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள வெறும் டாப் 5 மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க. அண்ட் டெஃபினெட்லி ஐ எம் நாட் ஒன் அமாங் தெம். ஸோ வாட், சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் நான் போஸ்டிங் பண்ண மொமெண்ட் அண்ட் போஸ்டிங் முடிச்சுட்டு இறங்குனதும் எனக்குள்ள இருந்த ஹாப்பினஸ் ஒர்த்து. இந்த 75 டேஸாக நான் போட்ட எஃபர்ட் பண்ண ஒர்க் அவுட் ஒரு சொட்டு கூட வீணாகலை. வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் என்ஹான்ஸ் அத்லெட்ஸ் கூட எந்த பயமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணதே எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. லைக் இதுக்கு முன்னாடி நான் போட்ட 2 ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தவங்க மேபி யோசிக்கலாம், என்னப்பா போகிற தோக்கிற வர. இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங், இட்ஸ் அ ஜேர்னி. இந்த பயணத்தில் நான் என்ன பண்ணுறேன், யாரை மீட் பண்ணுறேன், எவ்வளோ பேரை சம்பாதிக்கிறேன், எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறேங்கிறது தான் எனக்கு முக்கியம். ஸோ வெற்றி தோல்வி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் vlogs அண்ட் வீடியோவை பார்க்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஜோஸ்தனிக்ஸ்.